தளபதி விஜயின் சொகுசு காருக்கு நுழைவுரை கட்டுவது பற்றிய வழக்கில் நடிகர்கள் ரீல் ஹீரோவா இருக்கக்கூடாது அப்படின்னு நீதிபதி சொன்ன கருத்து கடும் சர்ச்சைக்குள்ளானது. விஜய் ரீல் ஹீரோவா இல்லை ரியல் ஹீரோவா என சோசியல் மீடியாவிலும் விவாதம் நடந்து வருகிறது. இது ஆதரவா நடிகர் விஜய் ரீல் ஹீரோ இல்லை ரியல் ஹீரோ தான் அப்படின்னு மலேசியா பெண் ரசிகை ஒருத்தர் கருத்து தெரிவிச்சிருக்கிறார்கள். அதாவது பாத்தீங்கன்னா தலை ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, நமக்கு கீழே இருக்கிறவனை நம்ம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள தானாவே பாத்துக்குவான் அப்படின்ட்டுன்னு தலை ஒரு படத்துல சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அது தளபதி நிரூபிச்சிருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கிற ஒரு அனைவரையும் கண்கலங்க வைத்த ஒரு காணொளி என்னன்னு பாத்தீங்கன்னா, தளபதி அவருடைய டிரைவர் பல வருஷமா அவருக்கு டிரைவரா இருந்த அவருடைய மகனை ஒரு ஆக்சுவலி ஒரு எம்எல்ஏவா ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கேண்டிடேட்டா அவருடைய தமிழக வெற்றி கழகத்துல அவரை இணைச்சிருக்கிறாரு. ஸோ அவரோட கண்ணீர் பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருடைய மனசும் இதுல கலங்கும். கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் நாங்களாம் நாங்க எங்களுடைய முன்னோர்கள் முப்பாட்டன் எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க தான். ஆனா நம்ம வேற நாட்டோட சிட்டிசனா இருக்கோம். ஸோ எங்களுக்கே பார்க்கும் பொழுது ஒரு மாதிரியா இருக்கு. என்னதான் நாங்க வேற ஊர்ல இருந்தாலும் எங்களுடைய ரத்தம் டிஎன்ஏ எங்களுடைய சொந்தக்காரங்களா இருக்கட்டும், எங்களுடைய வம்சாவளிகளா இருக்கட்டும், இந்த மலேசியா வாழும் தமிழ் மக்கள் கண்டிப்பா அவங்களுடைய வம்சாவளிகள்ல இன்னும் தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த பற்று எங்களுக்கும் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய எதிர்காலத்தை யோசிச்சு நீங்க ஒரு முடிவை எடுங்க, சிறப்பான ஒரு முடிவை எடுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன்று இந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப குலைச்சிட்டு இருப்பா, பிஸ்கட் முடிஞ்சிருச்சு போல. அது போல என்னமோ பேரு ஜூலின்னு சொன்னாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், காலமாட்டை அவுத்து விட்டனா என்ன நடக்கும்னு தெரியாதுட்டு. தமிழ்நாட்டு மக்களே ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கு, ஏதாவது 4 பிஸ்கட் வாங்கி போடுங்கப்பா, முடியல.